ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஆன்லைன் சேவை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்ஆர்பியில் போட்டிருக்க வேலை வாய்ப்பு தான். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து நிறைய வேலை வாய்ப்பு விடுவாங்க. நான் டெக்னிக்கல் ஃபோர்ஸ் அதே மாதிரி விட்டுருக்காங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் நிறைய விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டு கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14/9/2024 அன்றைக்கி இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா 13/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது ஆர்ஆர்பி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா NTPCன்னு சொல்லுவாங்க. இந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2 போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 14/9/2024 ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 13/10/2024 கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் போஸ்டிங்க்கு. இது என்னென்ன நேம் ஆஃப் போஸ்டிங் கேட்டிருக்காங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் அண்ட் டிக்கெட் சூப்பர்வைசர். பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அது இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 35,400 ருபீஸ் இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு 36 வயசு வரைக்கும். டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 1736 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 6 லெவல் பே லெவல் இருக்கும். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A2. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு 36 வயசு வரைக்கும் இருக்கும். டோட்டல் வேகன்சிஸ் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 994. கூட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜர் 5. இது வந்து பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 5. இதற்கான இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 29,200 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A2. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசு 36 வயசு வரைக்கும் இருக்கும். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3144. அது ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். இதுக்கு வந்து பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா CPC லெவல் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 29,200. C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு 36 வயசு வரைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். 1807 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் பார்த்தீங்கன்னா 5. CPC லெவல் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்கான இனிஷியல் பேமெண்ட்டாக நமக்கு சம்பளம் வந்து 29,200 கொடுப்பாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா C2. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மொத்த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 732 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லா வேகன்சிஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8,113 வேகன்சிஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். இது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இதற்கான ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். இதுக்கான இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், ஆஃப்லைனில் கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 36 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கொரோனா பேண்டமிக்னால COVID-19 பேண்டமிக் காரணமாக 3 வருஷம் இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 39 வயசு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதற்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21/9/2024 20/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதாவது கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதேமாதிரி போஸ்டிங்ஸும் டிஃபரன்ஸ் ஆகும். இதுக்கு நேம் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லெவல் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 21,700 21,700 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு 33 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2022. அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இதுக்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா 2. இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 19,900 பேமெண்ட் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா C2. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 361. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இதற்கான வேகன்சிஸ் இது பே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இதற்கான இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 19,900. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா C2. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 990 டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் கிளர்க்கு. இதற்கான பேஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இதற்கான இனிஷியல் பேமெண்ட் 19,900. இதற்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A3. ஏஜ் லிமிட் 18 வயசு 33 வயசு அப்ளை பண்ணலாம். டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 72 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,445 வேகன்சிஸ் இதுலேயும் அண்டர் கிராஜுவேட்லேயும் 8,113 வேகன்சிஸ் வந்து கிராஜுவேட் லெவல்லையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயில்ஸாக ஒன்று இது படித்து பார்த்துங்க ஃபுல்லாகவுமே. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த PDF லிங்க்கை நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு. இதில் இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும், அதாவது
எஸ்சி எஸ்டி தவிர பாக்கி எல்லா உள்ள கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் 500 rupees ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க. அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டி அண்ட் இபிஎஸ் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 250 rupees பண்ணால் போதும். மற்றபடி பிசி எம்பிசி அதாவது ஓபிசி உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 500 rupees பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா www.rrb.chennai.government.in இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஷார்ட்டாக உள்ள பேப்பர் நோட்டீஸ் மட்டும் தான் இந்த நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க. இதற்கான ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இதை அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிறது ப்ரீஃபாக உங்களுக்கு போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.